வணக்கம். வந்திருக்க எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த புயல் அடித்து பெரிய பிரச்சனைகள் இருந்து அவங்கவுங்க வீட்டில் பவர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி கூட இல்லாமல் இருந்தவங்க எல்லோரும் இங்கே வந்திருக்கிறது ரொம்ப நன்றி. இந்த மேடைக்கு வந்த எல்லோரும் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, ரொம்ப நன்றி அவங்களுக்கும் சொல்லிக்கிறேன். இந்த படத்தை ஏன் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறத விட, இது ஏன்னா யாருமே தொடாத ஒரு விஷயம். சரி, நான் இப்போதைக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன் எல்லோரும். வணக்கம். அதுக்கப்புறம் நான் மேற்கொண்டு மித்த உங்களுக்கு கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன். இன்னும் இந்த படத்தை பற்றி நிறையா சொல்கிறேன். நன்றி. ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு எல்லாருக்கும் என்னோடய மாலை வணக்கம். ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் சார் ஏஆர் சுந்தர் சார், கண்ணன் ரங்கசுவாமி டைரக்டர், சதீஷ், எல்லாருக்கும் என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு சதீஷ் தான் கண்ணனை இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சது. இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது கேளுங்கண்ணே அப்படின்ட்டு. அவர்கிட்ட கேட்கும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, ஒரே ரூம் அப்படின்றதில். இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, சரி எந்த ஆங்கிளுமே ரிப்பீட் ஆகக்கூடாது, ஸோ அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த யோசித்து உட்காந்து பிளான் பண்ணோம். பிளான் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் உட்காந்து எல்லாம் கிளியராக தெளிவாகவே பேப்பர் ஒர்க் முடிச்சு தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனோம். அதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தார் ப்ரொடியூசர் சார். ரொம்ப அந்த இடத்துல நான் ஒருத்தருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டேன், நீரவ் சார். ஏன்னா அவர்கிட்ட தான் நான் பிஃபோர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவர்கிட்ட ஒர்க் பண்ணனால தான் நான் அந்த இடத்துல நிற்க முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சின்ன நல்ல கான்செப்ட், நல்லபடியான ஒரு ஒர்க்கு கிடைச்சது அவரால் தான். இந்த இடத்துல நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் முதல்ல நான் எழுதுறதுக்கு உதவியாக இருந்தது எப்படின்னா, சதீஷ் செல்வம் தான் எனக்கு முன்னாடி அப்ரோச் பண்ணார். எஃபி மூலமாக தான் வந்தார். அதனால் ஃபேஸ்புக்கு என்னோடய நன்றி. வந்த பிறகு ஜாயின் பண்ணோம். ரொம்ப புது டீமு, வித்தியாசமான ஒரு கான்செப்ட்டு. இந்த படத்தில் 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். நீ யாரோ அப்படின்ற ஒரு பாடல். இந்த பாடல் நிக்கிதா காந்தி அவங்க பாடியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு பாடல் கொலை ஒன்றை அப்படின்ற ஒரு பாடல். அது சக்தி ஸ்ரீ கோபாலன் அவங்க பாடியிருக்காங்க. 2 பாடல்களுமே நம்ம யூஸ்வலாக எப்போதுமே நம்ம பார்க்குற மாதிரி கமர்ஷியல் சாங்ஸ் மாதிரி இருக்காது. அவர் சொன்ன மாதிரி பேக்ரவுண்டுக்கு இணையாக அதே மாதிரி தான் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு எங்கள் வரிகள் அதில் இணைஞ்சிருக்கும். 2 பாடல்களுமே வித்தியாசமாக நல்லா வந்திருக்குது. அதுக்கப்புறம் இந்த டீமில் எல்லாருமே ஃப்ரெண்ட்லி அப்படிம்பாங்க. உண்மையிலேயே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க எல்லாருமே. நாங்கள் ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் பண்ணுறப்ப ப்ரொடியூசர்லாம் வந்துடுவார். ரெக்கார்டிங் பண்ணுறப்ப அப்போ அதிலே தெரிஞ்சுங்க எவ்வளோ ஃப்ரெண்ட்லின்னு. ரொம்ப இன்வால்விங்காக இருப்பாங்க. எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம கதாநாயகன் அவரோட படத்தில் எழுதுறது எனக்கு ஒரு சந்தோஷம். மற்றும் ஒரே ரூம் த்ரில்லர் அப்படின்னு இது ஆரம்பித்து வந்திருக்கு. இது வின் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். இயற்கை சீற்றங்கள் மற்றபடி நம்ம பகடையை கையில் உருட்டி விட்டா என்ன, இல்லை புயலே உருட்டி விட்டா என்ன, அது கரெக்டாக உருண்டு தாயமாக உழுவோம் அப்படின்னு நான் இந்த படத்தை நம்பிக்கையோடு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இது. மியூசிக் டைரக்டர் சதீஷ் செல்வம் அவர் தான் என்ன கண்ணன் அவர்கிட்ட கொண்டு போனார். அவர் என்னை ஆடிஷன் பண்ணி அவர் டைரக்டர் சார் கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுத்தாரு இந்த 15 டேஸில். கோஸ்டார் சந்தோஷ் எல்லாம் என்னை பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. லைக் நான் போய் கேட்பேன் ஒரு சீனுக்கு அப்புறம், நல்லா இருக்கா மொக்கையாக இருக்கா அப்படின்னு கேட்பேன். அவரும் சொல்லுவார், ஆமாம் மொக்கையாக இருக்கு நீ மாற்று அப்படின்னு சொல்லுவார். அப்படி ஓப்பனாக சொல்லியிருந்தார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்கும். அண்ட் இங்கே வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஹாவ் எ நைஸ் ஈவினிங். தேங்க்யூ. மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் ஐரா. இந்த படத்தில் ஆஸ் அ ஃபீமேல் லீட் ஐ ஹவ் டன். இது என்னோடய படம். டு ஸ்டார்ட் வித், ஐ எம் ஃபீலிங் வெரி ஹாப்பி ரைட் நவ். ஃபீலிங் வெரி லக்கி இந்த படத்தில் ஒரு சான்ஸ் கிடச்சதுக்கு. பிகாஸ் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் மை கேரக்டர் இஸ் வெரி 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 சேலஞ்சிங் இன் திஸ் மூவி. ஸோ ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு டிரெக்டர் சார், cameraman sir, Santosh, Sammy Anna, everybody, because they believed in me. So thanks everybody. Thank you. சுந்தர் சார் எனக்கு நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. பல படம் நானும் ஓவர்சீஸ் வாங்கியிருக்கேன், தமிழ்நாடு ரிலீஸ்லாம் பண்ணியிருக்கேன். சமயத்தில் படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால் சில ஹெல்ப் பண்ணேன். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி எடுக்கும். தேங்க்ஸ். தாயம் ரொம்ப க்ளோஸ் இந்த படம் ஏன்னா என் ஹார்ட்டுக்கு. ஏன்னா சதீஷ்க்கு அப்புறம் இந்த படத்தை நான் தான் கதை கேட்டேன். ஒரு நாள் நைட்டு 12:30 மணிக்கு உட்காந்துட்டு கண்ணன் சார் சொன்னார். அப்போ நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் ஸோ இந்த படம் பண்ணுன்ட்டு. பட் ஐ எம் ஜஸ்ட் நான் அன்லக்கினே சொல்லலாம். சந்தோஷ் ரொம்ப லக்கி. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட்,
ஆல் தி பெஸ்ட் சந்தோஷ் உண்மையாக. அண்ட் இந்த ஒரு அழகான டீமை நம்பி ப்ரொடியூஸ் பண்ண சுந்தர் சார், உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பாக்யா சார் கேமராமேன், அவரோட விஷுவல்ஸ் நல்லாவே தெரியும், நான் அவரோட விஷுவல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு திங், ஏன்னா வந்துட்டு ஒரு சிங்கிள் ரூமில் எடுக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். சார் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், சூப்பர். அண்ட் சதீஷ், ஆக்சுவலி என் படத்துக்கே எனக்கு நர்வஸாக இருந்ததில்ல, இங்கே நிற்கும் எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. பிகாஸ் வந்துட்டு அவனோட வெற்றி வந்து என்னோடய வெற்றி மாதிரி எனக்கு. நாங்கள் ரொம்ப சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட் செம்ம டேலண்டான ஒரு மியூசிக் டைரக்டர். நிறைய வாட்டி நாங்கள் எல்லா நியூ இயருக்கெல்லாம் உட்காந்து நாங்கள் 2 பேரும் உட்காந்து மாற்றி மாற்றி அழுவோம். மச்சான் இந்த வருஷம் ஏதாவது பெருசாக பண்ணிடணும் மச்சான், பெருசாக ஜெயிக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு நல்லா தெரியும் சதீஷ், நீ செம்மையாக வருவோம் மச்சி, எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச். ஏன்னா என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன். பர்டிகுலராக ப்ரெஸ் பீப்புளுக்கு ரொம்ப வணக்கம். ஏன்னா அவங்க தான் இந்த படத்தை அழகாக கொண்டு போய் சேர்க்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும் அப்படின்னா சேது. அவர் தான் வந்து என்னை இயக்குனர் கண்ணன் ரங்கசாமி ப்ரோக்கு வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணது. அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தென் ப்ரொடியூசர் சார், அப்புறம் அந்த க்ரூவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா ஒரு நடிகனாக வந்து ஏதாவது ஸ்கோரிங் கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒரு நடிகனுக்கு ஜஸ்ட் ஒரு பாடி லாங்குவேஜை மாற்றி ஒரு சின்ன விஷயம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்தியாஸ் நம்பர் 1 சிங்கிள் ரூம் த்ரில்லர் அப்படின்ற ஒரு கேப்ஷனோட இது ஆரம்பமாக இருக்குது. ஜெனரலாக வந்து என்னென்னா, ஒரு ரூமுக்குள்ளே ஒரு 1 hour 45 minutes ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது வந்து எப்படி பண்ண போகிறாங்கன்றது ஆஸ் எ ஆக்டராக எனக்கே ஒரு இதாக இருந்தது, எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். நான் வந்து ஜாலியாக பேசுவேன் அவர்கிட்ட, பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னாரு. ஸோ அதை கரெக்டாக அந்த விஷயத்தை வந்து கொடுத்துட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கெல்லாம் வந்து அழகாக ப்ரொடியூசர் வந்து இது பண்ணியிருக்காரு, சப்போர்ட் பண்ணியிருக்காருங்கிறதுக்கு அவர் மாதிரி ப்ரொடியூசர்ஸ்லாம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஸோ அதன் மூலமாக நிறைய நடிகர்கள் திறமையானவர்கள்லாம் வருவாங்க. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதை தேட்டரில் போய் எல்லோரும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரெஸ் பீப்புள்ஸ், அதாவது ப்ரெஸ் மீடியாஸ் வந்து இன்னும் அதிகமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் கடவுள் மாதிரி. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. என் பேர் சந்தோஷ் பிரதாப், சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படம் வந்து எனக்கும் சரி பார்த்திபன் சாருக்கும் சரி ரொம்ப பெரிய பிரேக்காக அமைஞ்சது. இந்த முதல் படம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்னோடய குரு பார்த்திபன் சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் கண்டிப்பாக அந்த படத்தில் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா கண்டிப்பாக 2வது படமாக எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்காது. ஆனால் முதல் படம் கண்டிப்பாக பார்த்திபன் சார்னால் நான் வெற்றி அடைஞ்சதுன்னு நான் எடுத்துக்கிறேன். ஆனால் 2வது படம் நான் கண்டிப்பாக நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ நிறைய பேர் சொல்லிடக்கூடாது இந்த படம் ஃபஸ்ட்டு படம் எனக்கு லக்கு இல்லை பார்த்திபன் சார்னால நடந்ததுன்னு. ஸோ இந்த படத்தில் அதுக்கு உண்டான எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அவ்வளோ எனக்கு கண்ணன் கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கண்ணன். அண்ட் இது மாதிரி புது க்ரூவுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான க்ரஸ்ட் இருக்குது. ஸோ அந்த கோரை நம்பி இந்த படம் அவர் பண்ணியிருக்காரு. அதோட நம்பிக்கை நாங்கள் கெடுக்கல. ஸோ அவருக்கும் அந்த நம்பிக்கை கெடலைன்னு எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கும் அந்த நம்பிக்கை கெடாது, ஏன்னா படம் அவ்வளோ திருப்தியாக வந்திருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றி கண்டிப்பாக ரிலீஸ்க்கு அப்புறம் நம்ம நிறையா பேசுவோம். அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் டீமை பற்றி நம்ம பேசலாம். படம் ரிலீஸ் அன்றைக்கி படத்தை பற்றி பேசலாம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே நிறையா சினிமா பற்றி தான் எனக்கு ரோல், ஆனால் ரொம்ப எட்டாவது தூரமாக இருந்தது. ஸோ அந்த விஷயம் நான் ஏற்கனவே தேங்க்ஸ் சொல்லியாச்சு. ஸோ அந்த வாய்ப்பை கண்டிப்பாக நழுவ விட மாட்டேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸும் வந்து சினிமா வந்து ஒரு கனவாக தான் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா யாரும் இங்கே சும்மா வாய்ப்பு கிடச்சதுன்னு யாரும் சினிமாவுக்கு வரல. எனக்கு சரி சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஸ்டேஜ் விட்டால் எதுவுமே தெரியாது. நான் படிப்புலலாம் சும்மா டம்மி தான்.
அதே மாதிரி இங்கே மியூசிக் டைரக்டர்னா மியூசிக் மட்டும்தான் தெரியும், டைரக்டர்னா டைரக்ஷன் மட்டும்தான் தெரியும். இதுதான் அவங்க லைஃபே. ஸோ இதை விட்டால் எதுவும் தெரியாது. ஸோ அதுக்கு உண்டான எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்கோ அதோட ஃபஸ்ட்டு படத்தில் நாங்கள் கொடுத்துருக்கோம். என்னோடய செகண்ட் படமாக இருந்தாலுமே ஒரு படமும் எனக்கு புது படம் மாதிரி தான். ஸோ எல்லா கேரக்டரிஸ்டும் புதுசு தான். ஸோ எல்லா படமே புதுசு தான் எனக்கு. அதுக்கு உண்டான எவ்வளோ இன்புட் கொடுக்க முடியுமோ அந்த படத்தில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே இந்த படத்தில் பிரதிபலிச்சிருக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிச்சிருக்கும். ஏதாவது தெரியாமல் தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சுக்குங்க, படத்தை ஏற்றுக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பத்திரிக்கை நண்பர்கள், இங்கே வந்திருக்க எல்லாருக்கும், என்னோடய க்ரூ எல்லாருக்கும் என்னோடய வணக்கங்கள். தாயம் இந்த படம் வந்து எங்களோட ஒரு சின்ன ட்ரீம்னு சொல்லலாம். அந்த சின்ன ட்ரீம் எனக்கு பெருசாக இருக்குது. ஸோ கண்ணன் ரங்கசுவாமியும் நானும் வந்து நல்ல நண்பர்கள். எங்களோட கனவு வந்து இன்றைக்கி வந்து இங்கே வந்திருக்கு. தாயம் வந்து நாங்கள் ஸ்டார்டிங் ஒர்க் பண்ணும் போது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறது ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து எதனா புதுசாக இருக்கணும். ஸோ அவங்க பார்க்கும்போது வந்து ஏதோ இந்த டீம் ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணுன்றதுக்காக இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி நாங்கள் பண்ணோம். அது வந்து இன்றைக்கி எங்களை ப்ரொடியூசர் ஏஆர்எஸ் வந்து சார், கீர்த்தி சார் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு வந்து இன்றைக்கி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. படம் எல்லாருமே பிடிச்சி வந்திருக்கு. ஸோ கேஸ்ட் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து படத்துக்கு நாங்கள் வந்து இப்போ எல்லாம் முடிச்சுட்டு இதை வந்து நாங்கள் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ப்ரொடியூசர்கிட்ட சொன்னப்போ கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னாரு. மெசிடோனியா யூரோப்பில் தான் நாங்கள் வந்து இதுக்கான ஃபுல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். மிக்சிங் எல்லாமே ஃப்ரான்ஸில் தான் ஃபுல்லாக எல்லாம் பண்ணோம். ஸோ எங்களுக்கு என்ன தேவையோ இது எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு ப்ரொடியூசர் சார். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்யூ. ஸோ ரிலீஸ்ன்னு சொல்கிறப்போ நான் முக்கியமான ஒருத்தரை சொல்லி ஆகணும், காஸ்மோ வில்லேஜ் சிவகுமார் சார். ஸோ அவர் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், இன்னி வரைக்கும் அவர் படம் பார்க்கல. அவர் டீசர் அண்ட் ட்ரெய்லர் தான் பார்த்தார், ப்ரொடியூசர் சார் தான் காட்டினார். அவர் பார்த்துட்டு அவர் சொன்ன விஷயம், இவ்வளோ எஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ குவாலிட்டியாக பண்ணியிருக்கீங்க, நான் அப்போ டீசர் லான்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். அவர் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம், தயவு செஞ்சு என்னோட பேனரையும் இது பண்ணுங்கள், நான் தான் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன் ஆல் ஓவர் தமிழ்நாடுன்னு சொன்னார். சார் அలా வர முடியல, இஸ் அப்ராட். பட் சார் தேங்க்யூ சார். அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமே யங்ஸ்டர்ஸ். ஸோ தாயம், ஸோ இது வந்து இட்ஸ் அ ரேபிட் அவுட் ஆஃப் தி ஹேட் தான். கண்டிப்பாக வந்து இது எல்லாத்தையும் விட உயிரில்லாத ஒரு விஷயத்தை வந்து நான் பாராட்டியே ஆகணும். ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்று, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உயிரே காப்பாற்றும், நம்ம போயிட்டே இருப்போம், நம்ம வாட்ச் காண்டி கீழே விழுவோம், ஏன்னா கீழே விழுது நம்ம போகிறப்ப பார்த்தா நம்ம தலைக்கு மேலே ஒரு புல்லட் போகும், பார்த்தா வேறு யாரையோ சுட்டுட்டு இருப்பான். ஸோ அந்த நிமிஷத்தில் அந்த உயிரே இல்லாத அந்த வாட்ச் தான் நம்மளை காப்பாற்றிருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறையா இன்ஸ்டன்ஸ், புயலில் இந்த நேரம் ட்ரெயின் ஏறுறவன் ஏதாவது ஒன்று லேட் ஆகிடும், பார்த்தா அவங்க அம்மா சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பாங்க, அவங்க அம்மா மேலே கோவத்தில் போவான், பார்த்தா அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். ஸோ அவங்க உயிரே காப்பாற்றிருப்பாங்க. இந்த படத்துக்கு இந்த ஒரு லுக்கு இதுவும் கொண்டு வந்ததுக்கு காரணம் நீங்கள் பார்த்த அந்த மாஸ்க் தான். அந்த மாஸ்க் எனக்கு வாங்கி கொடுத்த என்னோடய ப்ரொடியூசர் சார். பிகாஸ் அதை வந்து இங்கே நார்மலாக கிடைக்காது. அது வந்து இப்போ ஐ படத்தில் அந்த மாதிரி படத்துலலாம் ப்ராஸ்தட்டிக் மாஸ்க் வந்து ஸ்பெசிஃபிக்காக இதுக்குன்னு ஆர்டிஸ்ட் வருவாங்க. பட் ஒரு சின்ன படத்துக்கு அவங்களையும் இங்கே வர வைக்க முடியாதுங்கிறப்போ எவ்ரிதிங் த்ரூ ஸ்கைப் அண்ட் ஃபேஸ்புக் தான் நாங்கள் பேசிப்போம். ஸோ அந்த மாஸ்க் வந்து இப்படி தான் டிசைன் பண்ணோன்னா ஜகோன் ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லிட்டு ஹாலிவுட்டில் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதான் நான் ஃபஸ்ட்டு படத்தில் எந்த டேரக்டர்ஸுமே கிடைக்காத விஷயங்கள் இதெல்லாம். அதை நாங்கள் கொடுத்தோம். ஆனால் அவர் ஒரு விஷயம் சொன்னேன், இந்த மாஸ்க் வச்சு நம்ம ஃபஸ்ட் லுக் போஸ்டர் விட்டோன்னே வேணால் பாருங்கள், எப்போயா இருந்தாலும் எல்லோரும் இதான் பேசுவாங்கன்னு. ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஒரே ஒரு இது என்ன, எனக்கு நேற்று ஒரு டேரக்டரை கூப்பிட்டுருந்தோம் செலிபிரிட்டிக்காக, அவங்களால வர முடியல, புயலில் மாட்டிருந்தாலும். அவங்க சொன்ன ஒரே விஷயம் வந்து, உங்கள் ஃபஸ்ட் லுக் பார்த்தேன், இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த மாஸ்க் கேரக்டர் தானே, யார் அந்த மாஸ்க் கேரக்டர்னு கேட்டாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு இன்னும் தெளிவாச்சு, ஓகே நம்ம வச்சிருக்கிற அந்த இன்டர்வல் பிளாக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் யாருங்கிறது தான் அந்த இன்டர்வல் பிளாக்கோட எண்டு. ஸோ உயிரே இல்லாத அந்த மாஸ்க்குக்கு அதை எனக்கு வாங்கி கொடுத்த ப்ரொடியூசர் சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றியே தெரிஞ்சுருக்கேன். தேங்க்யூ. அண்ட் ப்ரெஸ் பீப்புள் தள்ளி போகிறது இன்றைக்குமே நல்ல விஷயம்னுவாங்க. பட் 12th இது பண்ணிவிட்டு என்னடா அப்படின்னோடனே ப்ரொடியூசர் சார் ஃபஸ்ட்டு சொன்னார் வந்து, இல்லை கண்டிப்பாக இந்த இதில் வர முடியாது அப்படின்னோடனே நானும் அவங்க பேசி இது 14th வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். இவ்வளோ பார்ப்போம், நம்ம டிரான்ஸ்போர்ட்டே இவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறப்போ வந்து இத்தனை பேர் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் உள்ளுக்குள்ளாரே தெரிஞ்சிருந்த எங்களை வந்து வெளியில் பத்திரிகையில் எல்லோரும் தெரிய வச்சு எங்கள் பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சார் அண்ட் நாசர் சாருக்கு என்னோட மிக நன்றி. ஏன்னா இன்னும் வரைக்கும் நான் ஒரு குழந்தை மாதிரி தான் அவங்க பார்த்துக்கிறாங்க. எது வேணும்னாலும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று இந்த மாதிரி இதுக்கு லான்ச் பண்ணுன்னொடனே என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னோடனே நானும் காண்டாக்ட் பண்ண முடியலன்னொடனே 2 மணி நேரம் ட்ரை பண்ணிட்டு என் ஆஃபீஸ்க்கே கிளம்பி வந்துட்டார். இதெல்லாம் வந்து யார் பண்ணுவாங்கன்னு தெரில. தேங்க்யூ நாசர் சார். அது வந்து அதுதான் டிஃபைனிங் மூமெண்ட்டுன்னு வாங்கலாம். அந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் யார் போடுறாங்கங்கிறது இதை வச்சு தான் வந்து முடிவாகும். ஸோ கண்டிப்பாக தடங்கள் வந்தாலும் அதுக்கு மீறி நல்ல விஷயம் நடந்துகிட்ருக்கு. அண்ட் பத்திரிகை அண்ட் ப்ரெஸ் நீங்கள் பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபீட்பேக்ஸ் ஆர் வெல்கம். கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் போத் கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ஆர் வெல்கம். நான் அப்போ தான் ஒருத்தனை முன்னிறுத்த, அதுவும் என்ன மாதிரி டெபியூ ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கெலாம் அடுத்த லெவல் நம்ம போகிறோங்கிறப்போ வந்து
அந்த மாதிரி கிரிட்டிக்ஸ் அண்ட் ஃபீட்பேக் தான் எனக்கு தேவை. ஸோ கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். ஆடியோ கேளுங்க, அதேமாதிரி படத்தையும் தேட்டரில் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக படம் நல்லா இருந்தால் ப்ரமோட் பண்ணுங்கள். ப்ரமோட் பண்ணி ஒரு யங் டீம், ஒரு ஹம்பிள் எஃபர்ட். அண்ட் அந்த ஹம்பிள் எஃபர்ட் எப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த விஜே, இவர் ராஜு, நான் வந்து இவரை கம்பேர்லாம் பண்ணுவாருன்னு நினைக்கல. பிகாஸ் புயல் டயத்தில் அவரே வந்து ஜி என்ன ஜி கம்பேர்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? இல்லை ஜி, இந்த மாதிரி தள்ளி போயிடுச்சு, என்ன பண்ணுறேன்னு தெரில, நீங்கள் ஏன் ஜி கவலை போகிறீங்க, நானே வந்து பண்ணுறேன்ட்டு இன்றைக்கி அவரே வந்துட்டார். ஸோ இதான் அந்த யங்ஸ்டர்ஸோட இதுன்னு நான் எஃபர்ட்டுன்னு சொல்கிறது வந்து எல்லாரும் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா கூட வந்து நிற்கிறாங்க. ஸோ இந்த யங் டீமை நீங்கள் தான் வந்து நல்லா எழுதி ப்ரமோட் பண்ணணும். ஸோ இந்த தாயம் கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கைக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கும் இந்த டெக்னீஷியன்ஸுக்குன்னு சொல்லி வாழ்த்தி ரொம்ப தேங்க்ஸ் எல்லோரும் வந்ததுக்குன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஆக்சுவலாக சிங்கிள் ரூம் த்ரில்லருங்கனால ஒரு 17 டேஸில் தான் இந்த படத்தை ஷூட் பண்ணாங்க. ஸோ அஸ் எ எடிட்டராக இது வந்து ஒரு போர் அடிக்காமல் சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் டைரக்டர். ஸோ கேமராமேனோட ஒர்க்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அஸ் எ எடிட்டராக அவரோட ஒரு கேமராமேன் ஷூட் பண்ணால் தான் நம்ம எடிட் பண்ணவே முடியும். ஸோ இந்த செட்டுக்குள்ளே எவ்வளோ மேக்ஸிமம் ஆங்கிள்ஸ் போக முடியுமோ அதெல்லாம் பண்ணி கரெக்டாக எடுத்து கொடுத்துருந்தாரு. ஸோ சீக்கிரமே முடிச்சிட்டோம். அந்த படத்தோட எடிட் வந்து ஒரு 10 days to 15 days முடிச்சிட்டோம். படத்தோட ரன்னிங் டைம் வந்து 2 hours கீழே தான் இருக்கும். ஸோ ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். சந்தோஷ் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். ஏற்கனவே நானும் சந்தோஷம் கதை திரைக்கதையில் ஒர்க் பண்ணியிருக்கோம் பார்த்திபன் சார் படத்தில். அந்த படத்துலேருந்து இந்த படத்தில் ரொம்ப ஒரு வேரியேஷன் காமிச்சிருப்பார். சந்தோஷ்க்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரோலு, நிறைய எமோஷன்ஸ் கன்வே பண்ண வேண்டியது இருந்தது. ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணியிருந்தார். நான் போன படத்தில் பார்த்த சந்தோஷ் வந்து இந்த படத்தில் 100 மடங்கு ரொம்ப பெட்டராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் படத்தோட மியூசிக் டைரக்டர் பற்றி சொல்லணும். கண்டிப்பாக படத்தில் சாங்க்குன்னு பெரிய ஸ்கோப் கிடையாது. படத்தில் சாங் வந்து நம்ம பிகினிங்கில் டிஸ்கஸ் பண்ணும்போது சாங்ஸ் பற்றி பெருசாக இல்லை. ஆனால் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு தான் நான் நிறைய ஸ்கோப் இருந்தது. ஆனால் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண வேண்டிய இடத்துல நிறைய சாங்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பார். ஸோ அது வந்து கதையை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ சாங்ஸ் ஸ்கோப் இல்லாதப்பையும் த்ரூ அவுட் த படம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு பதிலாக ஒரு சாங்ஸ் பண்ணியிருப்பார் அந்தந்த இடத்துல. ஸோ அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த படத்தில். ஸோ கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். குட் ஈவினிங் டு ஆல். வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னோடய வணக்கம். இது ஃப்யூச்சர் ஃபிலிம் தாயம் வந்து ஃப்யூச்சர் ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட ஃபஸ்ட்டு ஃபிலிம். இது ஏஆர் சுந்தர் அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, நான் கோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். தாயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கேரக்டரை வச்சு ஒரு 2 மணி நேரத்தில் எப்படி ஆடியன்ஸை வந்து அவங்களோட கவனம் வந்து வெளியில் போகாமல் படத்தை கொண்டு போகிறங்கிறது அது முக்கியமான ஒரு இது. ஒவ்வொரு 10 நிமிஷத்துலேயும் உங்களுக்கு ஒரு த்ரில்லர் காத்திருக்கும். அதில் எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். படத்தை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், A to Z எல்லாத்துக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு ஆல்.